ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவை நம்ம மூவி வேஷனில் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இந்த காஸ்டியூம்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி நிறைய கெட்டப்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஆக்ட் பண்ணுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பார்ட் டைம் வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்ட்டு இன்றைக்கி வந்து அவசரமாக மேனேஜர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டா. லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தா ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து ஹீரோ பற்றி தெரியாது. அதனால வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படியே கால் பேசிக்கிட்டு இருக்கா. என்னோட பாஸ் வேறு வந்துட்டானாமா, மேனேஜர் கால் பண்ணி கத்துறான். 40 வயசு ஆகுது என் பாஸ்க்கு, இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காமல் சிங்கிளாகவே சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் கூட படித்தவனுங்களுக்குலாம் குழந்தை பிறந்து இந்நேரம் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கோம். என்னத்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவள் பாஸை பற்றி தான் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா. ஆனால் பக்கத்தில் நிற்கிற ஹீரோ தான் அவளோட பாஸு. அவன் கையில் வேற அந்த ரெக்கையெல்லாம் எடுத்து கொடுத்து, இந்தாங்க இதை கொஞ்சம் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடா இந்த பிள்ளை நம்மளை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு நிற்கிது, நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னு தெரியாமல் அப்படி சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கா அந்த இடத்துல. போகிற போக்கில் அதில் வந்து ஒரு டேல் இருந்திருக்கும், அதை அவன் கையிலே கொடுத்துட்டு போயிடுறா. இவன் பாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டா. அவன் பார்க்குறான், இதை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயினோட மேனேஜர் வந்துட்டார். வந்து ஒரு டைரெக்டாக ஹீரோ கிட்ட வந்து, பாஸ் வாங்க பாஸ் போகலாம். என்ன நீங்கள் வந்து முன்னே ஹீரோயினை பார்த்துட்டிங்களா? இவ தான் இங்கே இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்டாஃபு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல, இவ்வளோ அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லும் போது, அதான் பார்த்தேனே மரியாதை அள்ளி தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு எதுவுமே பேசல, சைலண்ட்டாக அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஆமாம் இந்த டேலை வேற கொடுத்துட்டு போனேன், இந்தா வச்சுக்க, நீ எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையில் கொடுக்குறான். யோசிக்கிறா, இம்புட்டும் இவங்கிட்ட பண்ணிட்டோமே, இவன் தான் நம்மளோட பாஸ்தா. ஐயோ இப்போ என்ன சொல்கிறது, ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே சொல்லி பயந்துகிட்டே தான் அங்கிருந்து வந்துக்கிட்டு இருக்கா. உள்ளே வந்த மேனேஜர் வேற ஹீரோயினை பற்றி புகழ்ந்து தள்ளுறாரு. இது எல்லாமே நம்ம கம்பெனிக்காக தான், இவ பண்ணுறது எல்லாமே ஹார்ட் ஒர்க்கு, நம்ம கம்பெனி முன்னேறணுங்கிறதுக்காக மட்டும்தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 4-5 பிட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ யோசிக்கிறான், எனக்கு தான் தெரியுமா இந்நேரம் என்ன தானே கழுவி ஊற்றிட்டு இருந்தா லிஃப்ட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஆமாம் ஆமாம் சார், நான் வந்து ரொம்ப சூப்பராக வேலை பார்ப்பேன் சார், என்ன வேலையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, பெருசாக ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் இதுக்கப்புறம் வேண்டாம், இதுக்கப்புறம் நீங்கள் வேறு பார்ட்னரை தேடிக்கோங்க, நான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறதா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. அவளுக்கு கொடுக்க வேண்டிய போனஸும் மேனேஜர் வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டான் போல இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு. அதனால் இவன் என்ன பண்ணுறா, ஹீரோ பழி வாங்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறா. அதனால் ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டே வரா. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு கூட உட்காந்து அவன் பிளைண்ட் டேட்டில் பேசிக்கிட்டு இருக்கான். இவ குறுக்க போய், என்னங்க என்னோட பாய் ஃப்ரெண்டை நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இது பாய் ஃப்ரெண்டா, நாங்கள் பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கோமேன்னு சொல்லும்போது, என்ன டார்லிங் சொல்லலையா, ஆல்ரெடி நம்ம 2 பேர் கமிட்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு வந்து கோவம் வந்துடுது. என்னையே ஏமாத்துறீங்களான்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. உனக்கு ஹீரோயின் சொல்கிறா, பார்த்தல என்கிட்ட மோதுனா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது, என்ன நடக்கும், நானே இந்த பிளைண்ட் டேட்டுக்கு பிடிக்காம தான் வந்தேன், எப்பட்றா அந்த பொண்ணுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுன்னு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், தெய்வம் மாதிரி நீனே வந்து என்ன ஹெல்ப் பண்ணிட்ட, இப்போ என்ன பண்ண தெரியுமா, நீನು என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா எங்கள் அம்மாவை சமாளிக்கணும்னா எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் லவ்வர் தேவைப்படுது, நீ வேணா வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் வந்து முழிக்கிறா. நானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நீ தான், நான் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களால் தான் என்னோடய போனஸ் கட்டாச்சுன்னு சொல்லிட்டு இவ சொல்லும்போது, சரி ஓகே உனக்கு எவ்வளோ போனஸோ அதை விட டபுள் மடங்கு நான் உனக்கு காசு தரேன், இந்த கான்ட்ராக்ட் 1 மாதம் மட்டும்தான், 1 மாதம் மட்டும் நீ எனக்காக நடிச்சினா போதும், நான் வந்து உனக்கு தேவையான எல்லாமே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான். இது கேட்ட ஹீரோயினுக்கு குஷி ஆகிடுது. எல்லாமேனா இப்போ வந்து நான் தங்குறது, நான் சாப்பிட்றது, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பீங்களான்னு கேட்குறா. ஆமாம் எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், இதில் சைன் மட்டும் போட்டு கொடுன்னு சொன்னோடனே ஹீரோயினுக்கு வந்து இது ஓகேன்னு தான் தோணுது. அவன் தலையிலே சாப்பாட்டு கட்டிடலாம், வீடும் அவனே பார்த்துற சொல்லிடலாம், ரெண்ட் கட்ட வேணாம், சாப்பாடு செலவு இல்லை, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான், அப்போ எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லி உடனே ஒத்துக்கிறா. உள்ளே போய் பார்த்தா வீடு செம்ம சூப்பராக இருக்குது. இது ஹீரோயினுக்காகவே ரெண்ட் எடுத்து கொடுத்து வச்சுருக்கான். இதுக்கப்புறம் 2 பேரும் இந்த வீட்டில் தான் தங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. சரி ஓகே ஆஃபீஸ் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வரும்போது அதில் சார்ஜ் போயிடுச்சு போல இருக்குது. அப்போ பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு அங்கேருந்து ஒருத்தி வரா. இவள் வந்து கொஞ்சம் ரிச்சான பொண்ணு தான், ஆனால் ஓவராக தலகணம் பிடிச்சவ. எப்போ பார்த்தாலும் ஹீரோயினை புள்ளி பண்ணுறது தான் இவளுக்கு வேலை. இப்போ கூட அதை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கா. காலேஜ் முடிச்சு 4 வருஷம் ஆச்சு, இன்னும் சிங்கிளாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கியா, பாத்தியா என்னோட பாய் ஃப்ரெண்டு பெரிய கம்பெனியோட மேனேஜராக இருக்கான், நான்லாம் எந்த லெவலுக்கு போகிறேன்னு தெரியுமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. முடிஞ்சால் நாளைக்கு ரீயூனியனுக்கு வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போயிட்டா. ஹீரோயினுக்கு வந்து எப்படி தனியாக போகிறதுன்னு தெரில. அதனால ஹீரோக்கு சமைச்சலாம் கொடுத்து ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா. நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, இந்தாங்க இது சாப்பிடுங்க, தண்ணிலாம் வந்து நீங்கள் குடிக்காதீங்க, நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து கவனிக்கிறவன் கேட்குறேன், என்ன விஷயம், எதுக்கு நீ இவ்வளோத்துக்கு விழுந்து கவனிக்கிற, நீ அவ்வளோ நல்லவ இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு என்னை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு மட்டும் வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளீஸுங்க
இதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து போயிடுறான். சரி நம்ம வந்து கெத்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரியூனியன் பார்ட்டிக்கும் கிளம்பி போயிட்டா. அங்கே பார்த்தா எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்க. அம்புட்டு பெருமா கமிட் ஆகிட்டீங்க, நான் மட்டும்தான் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ அந்த ஃப்ரெண்டு வேறு கேட்குறா, என்னம்மா தனியாக வந்திருக்க, ஏன் உன் பாய் ஃப்ரெண்டு வந்து ஃபேக்காக நடிக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டானா? எனக்கு தான் தெரியுமே உனக்கு பாய் ஃப்ரெண்டா, இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி இவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறா. சுற்றி இருக்க எல்லாருமே இவளை பற்றி கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறா, சரி ஒரு வீடியோ கால் பண்ணியாவது வந்துட்டு ஹெல்ப் கேட்கலான்ட்டு பண்ணும்போது அவன் கேட்குறான், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, மீட்டிங் டைம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி கத்தும் போது இந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, அதானே உங்கள் அப்பாவே உங்கள் அம்மாவை பிடிக்காம விட்டு போயிட்டாங்க, உனக்கு வந்து உங்கள் அப்பா இருக்காங்களானே எங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்குது, அப்படி இருக்கும்போது உனக்கு பாய் ஃப்ரெண்ட் எப்படி வருவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஹீரோக்கு கோவமாக வருது. அதனால என்ன பண்ணுறான், ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் யோசிக்கிறா, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு, அவன் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், கரெக்டு தானே, நான் காசு வாங்கிட்டு தானே நடிக்கிறேன், சரி விடு இங்கேருந்து கிளம்பி போனால் எல்லாம் சரியாயிரும்னு மனசை தைரியப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஆளுங்களோட வந்துக்கிட்டு இருக்கான். உள்ள வந்தவன் யார் என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தப்பாக பேசுனதுன்னு கேட்கும்போது ஹீரோயின் ஓடி போய் அவன் கையை பிடிச்சி நின்றுக்கிறா. பார்த்தீங்களா இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்ட்டு. ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே நடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல எல்லாருக்குமே gift வாங்கிட்டு வந்திருக்கான். இந்தாங்க இது எல்லாரும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி எல்லாருக்கும் gift கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்க்குறா, எனக்காகவா இவ்வளவும் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியும் நீ அசிங்கப்படுறத நான் எனக்கு விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து எல்லாருக்கும் gift கொடுத்துட்டு அவளை வந்து பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து இப்போயே நம்ம லவ்வில் விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லி பயமே வந்துடுச்சு. ஏன்னா அவன் அந்த மாதிரி பண்ணுறது இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறா. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு இவளுக்கு கீழே ஒரு இன்டர்ன் வந்திருக்கான் போல இருக்கு. அந்த மாதிரி இன்டர்னாக வரவங்க எல்லாரையுமே இவங்க கொலீக்ஸ் எல்லாம் நல்லாலாம் நடத்த மாட்டாங்க. அந்த பையன் உள்ளே போகலான்ட்டு பார்க்கும்போது இல்லை நீலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியில் அனுப்பி விட்டுடுறாங்க. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு கட்டுப்பாகுது. என்ன இன்டர்னாக இருந்தால் அவங்க என்ன ஸ்டெப்ஸில் தான் வரணும்னு ஏதாவது இருக்கா, வாடா உள்ளே போகலான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. இந்த இன்டர்னோட பேர் ரிஷி. இவன் வந்து ஹீரோயின் சொல்கிறது கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னென்ன சொல்கிறாளோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைனா, அவள் இன்டர்னாக வரும்போது எல்லாரும் அவளை அதிகமாக வேலை வாங்கியிருப்பாங்க, அவளை மதிச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால இதெல்லாம் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கு நடுவில் நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆயிடுச்சு. புதுசாக இன்டர்னாக சேர்ந்துருக்கான்ல, அதனால சரி வாடா நான் உனக்கு டின்னர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அவனை இவனுக்கு என்னன்னு தெரியல, ஹீரோயினை பார்த்தோன்னே அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவன் மேலே ஒரு க்ரஷே வந்துருச்சு. அதனால யார் சொல்கிறதையும் காதலே வாங்க மாட்டேங்கிறான். ஹீரோயின் கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். 2 பேர் சாப்பிட ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ இவன் எக்ஸ்ட்ரா வந்து கோக் வாங்கலான்ட்டு பார்க்கும்போது அவ்வளோ காசுலாம் என்கிட்ட இல்லைடா, இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் நல்லா தானே சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாண்டா, அதுக்காக என்ன பண்ண முடியும், அவ்வளோத்தையும் செலவு பண்ண முடியுமா, பாத்தியா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஆஃப் ரேட்டுக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு நடந்து வரும்போது இவன் அந்த ஃபிஷ்ஷுன்னு கையை காமிக்கிறான். இவன் காமிச்ச அடுத்த செகண்டு அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, அதை எடுத்து ஒரே அடிச்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த வாங்கிக்கோப்பான்ட்டு. ஏங்க அந்த ஃபிஷ்ஷு என்ன ஃபிஷ்ஷுன்னு தாங்க கேட்க வந்தா, ஏங்க அது அதுக்குள்ளே அடிச்சு கொண்டீங்கன்னு கேட்கும்போது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் ரவுடித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவரோட அசிஸ்டண்ட்லாம் அங்கேருந்து வந்த உடனே ஹீரோயின் பயந்துட்டா. இங்கே பாரு, உனக்கு வேறு வழியே கிடையாது, ஒழுங்காக பே பண்ணி வாங்கிடு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, கையை நீட்டினது நீ தானடா, ஒழுங்காக காசு கொடுத்து வாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் கிளம்புறேன், இவனை பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்கேருந்து ஓடிடுறா. உடனே ஒன்று சொல்கிறாரு, இப்போ வாங்குறியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்த்தா ஹீரோயின் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டா. வாடா வந்து ஏறுடா வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா பக்கத்தில் அவங்க நடந்து வந்தே பிடிச்சிடுறாங்க. உடனே அவன் கேட்குறான், ஏண்டி வண்டியில் சார்ஜ் கூடமா போட்டு வச்சிருக்க மாட்டேன்னும் போது, ஏண்டா உன்னையாடா கை நீட்ட சொன்னது, என் வண்டி சும்மாவே ஸ்லோவாக தான் போகும், தெரியாதனமா உன்னை காப்பாற்ற வந்தேன் பாரு, நான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியாக பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு காசு கொடுத்து அந்த மீனையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து இவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த லேடிக்கு ரொம்ப கெஞ்சி கேட்டு அவங்கள்ட்ட வந்து ஓகே பண்ணிக்கிட்டு இருக்கா. இது இவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. உடனே ரிஷி கேட்குறான், இந்த அளவுக்கு அவங்ககிட்ட இறங்கி போய் நீ இதை வாங்கி ஆகணுமான்னு கேட்கும்போது, என்ன மாதிரி இருந்து பாருட்டா, சின்ன வயசுலேருந்து ஸ்காலர்ஷிப்பில் வளர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வாங்க ட்ரை பண்ண தெரியுமா, அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தான் புரியும், வா இன்னொரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கா. அங்கே போனோடனே அந்த ஆள் ஓவராக பேசுகிறார். ரிஷிக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு இந்த டீலிங் ஓகேவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பேசினோடனே அங்கே இருக்க எல்லாருமே மாறி மாறி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறான், இங்கே பாரு, இது உன்னோட தனிப்பட்ட முடிவு கிடையாது, இது வந்து இங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு, இவங்க எல்லாருமே இதுக்காக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு ஆளுக்காக, இதெல்லாம் அப்படி ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.
இவனால் அதுக்கு மேலே அங்கே எதுவுமே பேச முடியல. உடனே கோவமாக அங்கேருந்து வெளியில் வந்துடுறா. ஹீரோயின் எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறா, ஆனால் ரிஷி கேட்குற மாதிரி தெரில. அங்கேருந்து சைலண்ட்டாக கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். என்னடா பிரச்சனை, இப்போ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக போய் அவர்கிட்ட டீலிங்கை பேசி முடிச்சு சைனும் வாங்கிட்டு வந்துட்டான். எப்பட்றா எங்ககிட்டயே அந்த கற்றுனார் அந்த ஆள், உனக்கு எப்படி சைன் பண்ணி கொடுத்தாருங்கும் போது அதெல்லாம் சீக்கிரட்டை சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் சார், அவ்வளோ வாய் பேசுனீங்க நேற்று, எனக்கு என்னமோ இவ்வளோ போட்டிப்பாம்பா அடங்கி பேசிட்டு இருக்கீங்களேங்கும் போது இவனுக்கே தோணியிருக்கும் ஒருவேளை இவ்வளோ பேரோட எஃபோர்ட்டையும் நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு. அதனால அவரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டு எப்படியோ காலில் விழுந்து அந்த ஆர்டரை வாங்கிட்டு வந்துட்டான் போல இருக்க. அவரும் பெருசாக வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரிலாம் தெரில. இவன் போய் க்யூட்டாக பேசினோன்னே பரவாயில்ல கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கா, நானும் இவன் வயசில் இப்படி தான் இருந்தேன், அதுக்காக என்ன இதுக்கு மேலே இந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அனுப்பி விட்டுறாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வெரி குட் வெரி குட், இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் மட்டும்தான்டா என்ன மாதிரி இந்த கம்பெனியில் காலத்தை தள்ள முடியும். இங்கே இருக்கவங்களாம் நல்லவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, மோசமானவனுங்க. ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னு வச்சுக்கியா நம்மளுக்கு எப்படி வெளில அனுப்புறது தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. அதனால நீ ஃபீல் பண்ணாமல் இரு, புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. பெருசாக 2 பேர் சண்டைலாம் போட்டுக்கல, அதோட சமாதானம் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கா. வரும்போதே ஒரு காஸ்டியூமோட தான் வரா. ஹீரோ சொல்கிறான், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்நேரம் பார்த்தாலும் ஜோக்கர் மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, நான் என்ன ஜோக்கரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது உள்ளே வந்து ரிஷி வரான். ரிஷி வந்தோடனே ஹீரோ சொல்கிறான், இவன் தான் என்னோட தம்பி அப்படின்னு சொன்ன உடனே இவ ஷாக் ஆகிடுறா, இது தம்பியா, டி நீ ரிஷி இன்டர்ன் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இன்டர்ன் தான், எங்கள் அண்ணன் தான் சொன்னான் என் கம்பெனியில் வந்து நான் உனக்கு இன்டர்னாக கொடுக்க மாட்டேன், வேறு ஒரு கம்பெனியில் போய் இருந்து இன்டர்னாக ப்ரூவ் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அதனால தான் அங்கே வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு மேலே ஹீரோட அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க போல இருக்கு. அவங்க ஹீரோயினை பார்த்த உடனே நல்ல பொண்ணாக இருக்கேம்மா, பரவாயில்ல, என் பையன் சிங்கிளாகவே சுற்றிட்டு இருந்தான், எந்த கேப்பில் கமிட் ஆனான்னு தெரியலையேன்னு கேட்கும்போது அம்மா அவள் ஒன்றும் நல்ல பொண்ணுலாம் கிடையாது, அவளை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டே என்னடா உனக்கு பிரச்சனை, கொஞ்ச நேரம் இரண்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மா அவள் வாயை தந்தால் கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவாம்மா, நம்ம குடும்பத்துக்கு இதை பொண்ணே கிடையாது, சொன்னால் கேள அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா நேற்று தான் போயிட்டு ஹீரோயினுக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். ஹீரோயின் அதை வாங்கி வச்சுட்டு என்னடா விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை சீரியஸ் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோயின் அடுத்த வார்த்தை இல்லை எனக்கு பிடிக்கல, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, அதை விட முக்கியமாக எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல நோ சொல்லிட்டு வந்திருப்பா. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவன் பாட்டி கத்த ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அவங்க அம்மா அதெல்லாம் காதில் வாங்குற மாதிரி தெரியல. இப்படி சமைச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு ஆண்டி வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி லோ கிளாஸ் பொண்ணெல்லாம் உன் மருமகளாவா கொண்டு வரணும்னு நினைக்கிறா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு எனக்கு தோணலன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோயின் பார்க்குறா ஹீரோ மூஞ்சி, அவன் ஏதாவது சொல்லுவானான்னு பார்க்குறா. ஆனால் ஆன்ட்டி மேலே பேசினோடனே ஹீரோ கடுப்பாயிருது. எங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கணுமோ அந்த மாதிரி வந்து உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க, உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கோங்க, ஆனால் தேவையே இல்லாமல் என்னோடய லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. என் லைஃப் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், என்னோட பார்ட்னர் எப்படி இருக்கணுங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் டிசைட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஆன்ட்டி சைலண்ட் ஆகிடுறாங்க. பரவாயில்ல ஹீரோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு ஹீரோயின் சந்தோஷப்படும் போது ஆன்ட்டி சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஹீரோ சொன்னோட தான் எனக்கும் புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து பிளேட்டை திருப்பி போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரிஷி யோசிக்கிறான், நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன், இவங்களுக்கு நடுவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கான். லவ் வேற வந்து வேணான்ட்டாவ, அந்த சோகம் வேற, அதை விட அவன் அண்ணனுக்கு வந்து லவராக ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லி சோகத்தில் உட்காந்துருக்கான் அவன். சரி நேற்று நடந்த விஷயத்தில் ஹீரோயின் சோகமாக இருப்பான்னு சொல்லிட்டு அவளை மீட் பண்ண ஹீரோ வந்தா. அவள் உட்காந்து நல்லா தின்னுட்டு இருக்கா. என்னடி பண்ணுறேன்னு கேட்கும்போது நேற்று சாப்பிட்டதெல்லாம் ஒரு சாப்பாடா, உப்பு சப்பு இல்லாமல் சேலட் மாதிரி இருந்துச்சு, இதை சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லி உட்காந்து தின்னுட்டு இருக்கா. உடனே சொல்கிறான், இங்கே பாரு, இதை விட 15 டிஷ்ஷஸ் வர மாதிரி நல்ல ஹாட் பாட் ஷாப்ஸ்லாம் எனக்கு தெரியும், நான் அவளை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா இவங்களோட பார்ட்னர் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஆனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதோ சண்டை போல இருக்குது, அதனால இப்போ வரைக்கும் டீல் வந்து ஓகே ஆகலையாமா. ஹீரோயினால் இதை வந்து சால்வ் பண்ண முடியும்னு ஹீரோக்கு தோணுதுன்னு சொல்லி அவளை அங்கே கூட்டிகிட்டு வரான். பார்த்தா அந்த கப்பல் அங்கே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் போய் விலக்கி விட்டு உட்கார வச்சு பேசவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆள் சொல்கிறாரு, இங்கே நடக்கிற பிரச்சனையில் நான் எங்கேருந்து வந்து சைன் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கொலையே பண்ணியிருப்பா, உயிரோட இருந்து அதான் சைன் பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இவர் வந்து செக்ரட்டரியாக வந்து ஒரு பொண்ணை வச்சுருக்காராம்மா, அந்த பொண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட லிப்ஸ்டிக் மார்க்கு இவரோட ஷர்ட்டில் இருந்துச்சு, எப்படி நான் அவரை நம்ப முடியும்னு கேட்கும்போது ஆமாம் நம்ப முடியாது தான், இந்த பசங்களே இப்படி தான்,
நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குங்க. அதுக்கப்புறமும் உங்கள் புருஷன் இப்படி இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் கொலை கூட பண்ணுங்க, நான் உங்களை பெயிலில் எடுக்கிறேன். இப்பொழுதுக்கு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாமேன்னு சொல்லி ஹீரோயின் பேசும்போது ஹீரோயின் பேசுகிறத கேட்ட உடனே அவங்க வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கம்பெனி ப்ராடக்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் பேசுங்கன்னு சொன்ன உடனே அவர் சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. 2 பேருக்கும் வந்து இப்போ சண்டை முடிஞ்சதே பெரிய விஷயமா தான் தோணுது. அதனால ஹாப்பியாக சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஹீரோ சொல்கிறான், உன்னால் மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுதுன்னு கேட்கும்போது அதுக்கெலாம் வாய் தான் காரணம். சின்ன வயசுலேருந்து இந்த வாயை வச்சு தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்கா. உடனே அவன் சொல்கிறான், சரி ஓகே, நான் சொன்ன மாதிரியே உனக்கு வந்து நீ கேட்குற எல்லாமே நான் செஞ்சு தரேன்னு சொல்லி கேட்டிருக்கான். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வீட்டை சுற்றி பார்த்தேன், அவங்க மூஞ்சி பார்த்தேன், அவங்க சோகமாக இருந்தாங்க. அவங்க சோகத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சதுனால ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. இந்த மாதிரி ஹீரோயின் பண்ணுற சின்ன சின்ன விஷயமே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவகிட்ட வந்து லவ் சொல்லிடலாம் அப்படி தான் சொல்லி தோணுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பயே அவளை அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் சொன்னால் அவள் என்ன சொல்வா, எஸ்ன்னு சொல்வாளோ நோன்னு சொல்வாளோன்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. சரி ஓகே, இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கேட்குறா, ஏன் ஏதாவது சொல்ல போகிறீங்களா என்ன என்கிட்ட? இங்கே பாருங்க, நான்லாம் வந்து நீங்கள் பாராட்ட போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக என்ன இவ்வளோ அதிகமாகலாம் பாராட்டுறீங்கன்னு சொல்லும்போது, நான் அதை பற்றி பேச வரல, நான் உன்னை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, அதை பற்றி பேச வந்தேன்னு சொல்லி கேட்டிருக்கான். சூப்பர் சூப்பர், எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டு குதிக்க ஆரம்பிச்சிடா. போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே ஹீரோயின் வந்து ரிஷியை கூப்பிட்டுட்டு இந்த அல்பகாலாம் இருக்கும்ல, அது வந்து இங்கே இருக்காது, சைனாவில் கொரியாலலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே தான் போயிருக்காங்க. அது வந்து மேல் வந்து ஃபீமேல் கூட இருக்கும்போது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குமாம்மா, பக்கத்தில் யார் வந்தாலும் அட்டாக் பண்ணுமாம்மா. அதை பற்றிலாம் ரிஷி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது பிடிக்கவே இல்லை. ரிஷிக்கிட்ட வந்து போடா அந்த பக்கம்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். முடியாது, நான் ஹீரோயின் கூட தான் இருப்பேன்னு சொல்லி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு ஏன்டா அவ்வளோ இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நான் இன்டர்னாக போகும்போது அவங்க மட்டும் தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கே நிறைய மேல் இருக்கும்போது அதில் ஒரே ஒரு ஃபீமேல் ஹீரோயின் மட்டும்தான் என்னை எவ்வளோ பாசமாக நடத்துனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டே போட அந்த பக்கம், அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுடா, அதுக்காக என்னடா விட்டு கொடுத்துடாடா போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணா உனக்குலாம் இது செட்டே ஆகாது, முன்ன பின்ன டேட்டிங்லாம் போயிருக்கியா, போய் ஏதாவது பிஸ்னஸ் வேலை இருக்கும் அதை போய் பாரு, நான் பார்த்துக்கிறேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, நான் சொன்னோடனே விட்டுட்டு ஓடிட்டான். அவனை நம்பிக்கிட்டா நீங்கள் வந்து லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது, டேய் நான் ஆல்ரெடி உன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன்டா, நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி தான் சொல்லிட்டேன்ல. அது மட்டும் இல்லாமல் நான் உன் அண்ணன் லவ் பண்ணுறேன், அது உனக்கு புரியுதா இல்லையா, தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதோ ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் தான் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தேன், எனக்கு தான் ஃபஸ்ட்டு உங்களை பிடிச்சிருந்தது, நான் தானே ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படிங்கும்போது, டேய் நானும் சொன்னதுக்கப்புறமா என்னடா ஃபஸ்ட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த பிளானே இவன் தான் போட்டிருப்பான் போல இருக்கு. எப்படியாவது ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணதே இவன் தான். பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு எஃபோர்ட் போட்டு இந்த இடத்த கண்டுபிடிச்சிங்க, நான் தானே கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கத்தி இவங்க கத்துனதில்ல அங்கே இருக்க அல்பக்கா டென்ஷன் ஆகிடுது. அவ்வளோதான் ஹீரோயின் மூஞ்சிலே துப்பி விட்டுடுது. ஹீரோயின் சொல்கிறா, டே உன்னால தாண்டா அது என் மூஞ்சில் துப்பிடுச்சு, கேவலம் அனிமல்ஸ்லாம் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு நான் அசிங்கப்பட்டுட்டேனடான்னு சொல்லும்போது, இருங்க நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான், ஒன்றும் தேவையில்ல, நீ இது வரைக்கும் பண்ணதே போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் போகிறா. ஹீரோ அவளுக்காக வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கா. இங்கே பாரு, பக்கத்தில் தான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன், எதுக்கு அது பக்கத்தில் நீ போனேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். நான் எங்கேயும் போகல, உனக்கு பபிள் டீ வாங்க தான் போனேன், இந்த பொடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறான். இதெல்லாம் பார்க்க ரிஷிக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் அண்ணனா இவன் என்னோட இவ்வளோ ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கு, எனக்கு மேலே வந்து இவ்வளோ ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கே, எனக்கே சந்தேகமாக இருக்கு நீ அண்ணனான்னு சொல்லிட்டு இவன் ஷாக்கிங்கில் நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இந்த அளவுக்குலாம் ஹீரோ பேசவே மாட்டான், பொண்ணுங்களை கண்டாலும் எரிஞ்சு விழுவான். அப்படிப்பட்ட ஹீரோ இப்படி பேசுகிறானேன்னு சொல்லி அவனுக்கு ஷாக்காக இருக்குது. ஆனால் ஹீரோயின் கிட்டலாம் பார்க்கும்போது உண்மையாலுமே பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி தான் தோணுது. ஹீரோ அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு கிளம்பிட்டான். ரிஷி தான் புலம்பி நின்றுட்டு இருக்கான். அல்பக்கா உன்னை பார்க்க வந்ததுக்காக என் மானத்தை இப்படி அல்பமாக வாங்கிட்டலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லியிருந்திருப்பான். அதனால ஹீரோயின் வந்து அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பா, அவகிட்ட தான் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் அதுக்கப்புறம் போட்டு ஜுவல்ஸையும் சேர்த்து கொடுக்குறியா, ஏன்னா நான் நாளைக்கு போயிட்டு வந்து கொடுத்துட்றேன், என்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஹீரோக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பார்ட்னர்ஸ்லாம் அந்த பார்ட்டிக்கு வராங்களாமா. அங்கே நான் எப்படி போகிறது, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு போக முடியாதுல்லன்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஃப்ரெண்டுமே ஹெல்ப் பண்ணுறா, எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னோட மாமியார் வந்து மீட் பண்ணுறதுக்கு வரணும்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன், விடு கவலையை விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. ஹீரோ ஒரு நிமிஷம் வந்து நீ தான் அது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டான். உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க.
இது வந்து அந்த கம்பெனியில் வேலை பார்த்து பொண்ணு தானேன்னு கேட்கும்போது ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஆனால் சுற்றி இருக்க எல்லாருமே ஹீரோயினை வந்து ரொம்ப நல்லாலாம் நடத்தலை. நீ வந்து கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணு தானே, நீ எப்படி ஹீரோக்கு செட் ஆகுங்கிற மாதிரி டைரெக்டாகவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எது பேசினாலும் அதில் குத்தம் கண்டுபிடிச்சி அப்போ இப்படி சொல்கிறியா அப்போ அப்படி சொல்கிறியான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஹீரோயின் டென்ஷன் ஆக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்குமே அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக ஹீரோ ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவனோட மானத்தை மட்டும் நம்ம வாங்கிடக்கூடாது. இவங்களோட ஷேர்ஸ்லாம் அவனுக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னால், சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சவ, நான் பேசாமல் உங்களுக்காக ட்ரிங்க் குடிக்கவா, நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பார்ட்டிக்கு வந்திருக்கோம், நான் டோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி யோசிச்சு பார்க்குற ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, போயிட்டு ஹீரோட மானத்தை மட்டும் வாங்கிடாதடி, அவன் உன்னை நம்பி தான் கூட்டிகிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவ, சரி ஓகே நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் எடுத்துகிட்டு ஹீரோ ஃபேஸ் தான் பார்க்குறா. ஆனால் ஹீரோ கண்டுக்கவே இல்லை. அடுத்த செகண்ட் எதுவுமே யோசிக்கல, எடுத்து குடிச்சிட்டா. பார்த்தா அதில் ட்ரிங்கே இல்லை போல இருக்குது, வெறும் தண்ணி தான் இருக்குது. எப்படி இது மாறிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த வேலையை ஹீரோ தான் பார்த்துருப்பான். இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு ஆல்ரெடியே வெயிட்டர்கிட்ட சொல்லி தண்ணியை மாற்றி வச்சுருந்துருப்பான். அதனால தான் அவ்வளோ ரிலாக்ஸாக உட்காந்துருப்பான் அவன். ஆனால் அது ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. இப்போ தான் புரியுது, நம்ம மேலே கொஞ்சம் கேரிங்காக தான் இருக்கான். அந்தளவுக்கு வந்து கான்ட்ராக்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரிலாம் நடந்துக்கலையே, ஒருவேளை இவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கோன்னு சொல்லி தான் ஹீரோயினுக்கு தோணுது. நான் இங்கே வந்தது என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டீங்க. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிட்டான். சுற்றி இருக்கவங்களுக்குலாம் உண்மை புரியல, என்னடா நடக்குது, உண்மையாலுமே இவர் இந்த பிள்ளையை டேட் பண்ணுறாரா, நான் கூட சும்மா பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருந்தேனேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறா, எனக்காக இவ்வளோ பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொல்கிறான், ஒரு பேக் கொடுத்து போய் கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் போட்டு வா, நீ போட்டுக்க ட்ரெஸ் உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு எனக்கு தெரியும், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உள்ளே உனக்கு செப்பலும் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோ, ஹீல்ஸ் கரெக்டு முதல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு ஹீரோயினுக்கு அப்படி இம்ப்ரெஸ் ஆகிடுது. இப்போ இவன் லவ் சொன்னால் கூட நான் ஓகே சொல்லிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, நீ தானே சொன்ன அந்த ஹாட் பாட் கடைக்கு போகணுன்ட்டு, வா அங்கே போய் சாப்பிட்லாம், நீ ஒன்றுமே சாப்பிடலன்னு சொல்லிட்டு கடைக்கு வேறு கூட்டிகிட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறான். இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது அவனை. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஆட் ஷூட் இருந்திருக்கும். அதுக்காக தான் ஹீரோயின் வந்து மாறி மாறி பர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டு இருக்கா. லைவ்ல எல்லாருமே சட்டுன்னு அதெல்லாம் வாங்கி தீர்த்துடுறாங்க பொருளை. ஹீரோயினுக்கு ஒரே பாராட்டு தான். இதெல்லாம் பார்த்து ஃப்ரெண்டு சொல்கிறா, ஐயோ எனக்கும் ஹெல்ப் பண்ணுடின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவளுக்கு என்ன பிரச்சனைனா, அவள் மாமியார் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. இவளுக்கு எது எதெல்லாம் பிடிக்கலையோ அதை தேடி தேடி சமைச்சு வச்சிருக்காங்க. இவளுக்கு கேரட் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு எல்லாத்துலேயுமே கேரட் போட்டு தான் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ஒம்படியாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ பணக்கார வீட்டு பொண்ணு, அப்படி இருக்கும்போது என் பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு என் பையனை ஏமாற்ற போறியான்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. இவ எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் என்னமோ அவங்களுக்கு இவ்வளோ பிடிக்கல. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் என்ன சொல்கிறா, உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் ஆண்டி, என்ன பிடிக்காதுன்னு கேட்கும்போது அவங்க ஜிஞ்சர் பிடிக்காதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதை கேட்ட ஹீரோயின் நான் சமைச்சிட்டு வரேன்ட்டு எழுந்து போயிட்டா. இந்த பக்கம் வந்து இந்த ஹஸ்பண்ட் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். அம்மா சொல்கிறத கேளு, அம்மா சொன்னால் நல்லதுக்கு தான் இருக்கும், கேரட் உடம்புக்கு நல்லது, பிடிக்கலன்னா என்ன சாப்பிடுன்னு சொல்லிட்டு மாறி மாறி அவங்க அம்மா சொல்கிறதுக்கு ஆங்கோட்டிக்கிட்டே உட்காந்துருக்கான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு தான் கடுப்பாகுது. இவங்களே எவ்வளவோ தடுத்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாருமே இவ சொல்கிறத கேட்கவே மாட்டுறாங்க. இப்படி இங்கே ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் போய் எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறா. அதை பார்த்தவங்க ஐயோ செம்மையாக சமைச்சிருக்கேம்மா அப்படின்னு சொல்லி எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோயின் ஜிஞ்சர் போட்டு வச்சிருக்கா எல்லாத்துலேயும். அதை சாப்பிட்டவங்க, ஏமா இப்போ தானே சொன்னேன் உனக்கு காதலையா விழ, ஜிஞ்சர் தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன்னு கேட்கும்போது, நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட பிடிக்காதுலாம் சொல்லக்கூடாது, அதில் சத்து இருக்குன்ட்டு. அதே மாதிரி ஜிஞ்சர்லேயும் சத்து இருக்குங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் வந்து எல்லாத்துலேயும் ஜிஞ்சர் போட்டுக்கிறதுனால இவங்களால எதுவுமே சாப்பிட முடியல. இதெல்லாம் நீ வேணும்ட்டு தானே பண்ணுற, என்ன பழி வாங்கணுட்டே பண்ணுறியான்னு கேட்கும்போது, அப்போ நீங்கள் பண்ணது நீங்கள் அப்போ பழி வாங்க பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் பாசத்தில் தான் பண்ணேன் அவங்க சொல்கிறாங்க. நானும் பாசத்தில் தான் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது அவங்களால எதுவுமே பேச முடியல. உடனே ஹீரோயின் சொல்கிறா ஃப்ரெண்டுக்கிட்ட, எங்கே பாரு இவ்வளோ தான் என்னால் பேச முடியும், இதுக்கு மேலே இது உன் லைஃப், நீ தான் பேசணும்னு சொன்ன உடனே அவளுக்குமே தோணிடுது, நம்ம ஏன் சைலண்ட்டாக எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லிட்டு அவள் ஹஸ்பண்ட் கிட்டே பேச ஸ்டார்ட் பண்ணிடுறா. உங்கள் அம்மா நாளைக்கு மார்னிங்குள்ளே ஊருக்கு கிளம்பி இருக்கணும், இங்கே மட்டும் இருந்து இதே மாதிரி திருப்பி டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கேன், நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவேன்னு சொன்னோடனே இதை கேட்டவுடனே அவனே பயந்துடுறான். ஒருவேளை உண்மையாக செஞ்சிருவாளோ சொல்லிட்டு அம்மா அம்மா ப்ளீஸ்மா கிளம்புமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயின் அம்மா வந்து அவளை பார்க்க வந்துட்டாங்க போல இருக்கு. அதை கேட்டோன்னே ஹீரோயின் பதறிடுறா. உடனே ஹீரோவை போய் கூட்டிட்டு வரா. இங்கே பாரு நீ ரொம்ப பணக்கார பையன்லாம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லாதுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவங்க அம்மா அப்படி தாங்கன்னு தாங்குறாங்க. என் பொண்ணு சிங்கிளாகவே சுற்றிட்டு இருந்தாப்பா, நானே வந்து ஒரு வேளை இவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு நினச்சேன். நல்ல வேலை உன்னை மாதிரி ஒரு பையனை வந்து பாய் ஃப்ரெண்டாக வச்சிருக்கா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரணும் என்ன, சரி போய் சமைச்சிட்டு வா எனக்கும் மாப்பிள்ளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லும்போது ஹீரோ இதெல்லாம் கேட்டவொன்னே என்ன சொல்கிறான், மா எதுக்குமா அவளை சமைக்க சொல்கிறீங்க, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு வந்து நம்ம இங்கே சமைச்சு கஷ்டப்படணும், அவளும் நம்ம கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்ல, வெளியில் போகணுன்னு சொன்னோன்னே ஹீரோயின் குஷி ஆகிடுது. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்ப்பா வெளியில் போய் செலவு பண்ணணும்னு கேட்கும்போது, இல்லை அது செலவுலாம் கிடையாது, எனக்கு கூப்பன் கிடச்சிது, அதனால அந்த ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான்.
ஹீரோயினோட அம்மா வந்து வழி நெடுக்க சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. "பார்த்தீங்களா? என்னோட மருமக பிள்ளைய பார்த்தீங்களா? எம்புட்டு அழகா இருக்காரு பார்த்தீங்களான்னு" சொல்லிட்டு எல்லார்ட்டயும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதுக்கேத்த மாரி தான் கோஆப்பரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு போஸ்ட் வருது ஹீரோயினுக்கு. ஏதோ கொரியர் வந்திருக்கும் போல இருக்கு. கொரியர் மேன் வேற ஹீரோயின பார்த்தோனே, "ஏன் உன்னோட கொரியர் வந்துருச்சு வாங்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயின் சொல்றா, "ஐயோ! அம்மாவுக்கு தெரிஞ்சா இதுக்கு வேற கத்துவாங்களேன்னு" சொல்லி யோசிச்சவ, "இல்ல, இல்ல நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு" சொல்றா. ஆனா, அவரு டைம் ஆகுதுன்னு சொல்லி கொண்டு வந்து கையில குடுத்துட்டு போயிட்டாரு. அவங்க அம்மா பார்க்குறாங்க, "என்னடி இது?" அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, உள்ளுக்குள்ள ஃபுல்லா இவ காஸ்டியூம்லாம் வாங்கியிருப்பாள்ல, அதுதான் இருக்கு. அத பார்த்தவங்க டென்ஷன் ஆயி கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இந்த மாரி விதவிதமா காஸ்டியூம் போட்டுட்டு ரோட்ல போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் ஒரு வேலையா? ஒழுங்கா ஒரு வேலைக்கு போ. நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு" சொன்னா, "இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. என் குடும்ப மானத்த வாங்குறதுக்கு நீ வந்திருக்கியான்னு" சொல்லி இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, இதெல்லாம் பார்த்த ஹீரோ சரி பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ளே ஏதாவது பண்ணி சால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு அதை எடுத்து போட்டுக்கிட்டு, "ஆண்டி இது பெருசாக ஒன்றும் தப்புலாம் அவ பண்ணிக்கிட்டு இல்ல. இது அவளுக்கு பிடிச்சிருக்கு பேஷனாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக என்கிட்டயும் சொன்னா எனக்குமே ஓகே தான். பாருங்க இது ஒன்றும் அவ்வளோ அசிங்கமாலாம் இல்லை. இதுவும் ஒரு வேலை தானே" அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அவனை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டுறா. சரி லவ்வை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசலான்ட்டு வரும்போது அவன் என்ன சொல்கிறான், "கான்ட்ராக்ட் முடிய போகுது, இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அதே அந்த 10 நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த கான்ட்ராக்ட் அவன் கொஞ்சம் முன்னாடியே நம்ம முடிச்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ஏதோ சொல்ல வரான். ஹீரோயின் அதுக்குள்ளே காதுலேயே வாங்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இறங்கி கீழே வந்துடுறா. காலை எழுந்து சோகமாக உட்காந்துருக்கா. அவங்க அம்மா கேட்குறாங்க, "என்னாச்சு? உன் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரலையா? நான் இன்வைட் பண்ணேன்னு" கேட்கும்போது, "நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான்னு" சொல்லும்போது அவங்க அம்மா கட்டுப்பாயிடுறாங்க. "என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? லைஃப்பை வந்து சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டியா? இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. உன்ட்ட நான் என்னத்தை தான் சொல்கிறது, எதை தான் நான் சொல்லி நீ கேட்டிருக்கேன்னு" சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குலாம் ஒரு கடத்தில் கோவம் வந்துடுது. "ஏம்மா நான் பண்ணுறது மட்டும் தான் தப்பா? நீங்களாம் தப்பே பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஆப்போசிட் கத்த ஆரம்பிச்சிடுறா. "உங்களுக்கு இப்போ இதுதான் பிரச்சனையா இருக்குல்ல, இந்தாங்க எடுத்துகிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த மாதிரி காஸ்டியூம் போடுறதுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாள், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. இவங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனா, சின்ன வயசுலேருந்து ஹீரோயின் இந்த மாதிரி தான் அடக்கி அடக்கி வளர்த்துருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஃப்ரீடம்னு ஒன்று கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இவன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட சரி வேறு யாரையா மெசேஜ் அனுப்புறாளுன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி எப்பயுமே பார்த்து பார்த்துட்டு வந்து அவளை கண்டிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவள் தூங்கும்போது அவள் ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணுறது, அதில் அவள் என்னென்ன வாங்கியிருக்கா, யார்கிட்ட பேசியிருக்கான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து அவளை வந்து டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்ச ஹீரோயின், "சின்ன வயசுல நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட உங்களை எதிர்த்து பேசினதே கிடையாது. ஆனால் இந்த தடவை நான் அப்படி விட்டுட்டு போகிறதுக்கு விரும்பல. என் லைஃப்பை நான் வாழணும்லம்மா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இது நான் உனக்கு கொடுத்த லைஃப். நீ சொன்னதை மட்டும் நான் செய்யாமையாம்மா இருந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. "இல்லைம்மா நீங்கள் பண்ணலை" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஹீரோயின் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா எப்போவுமே இப்படி தான். அவங்க அப்பா வந்து இவங்களை போட்டு செம்மையாக அடிப்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, "அம்மா டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுங்கம்மா, ஏம்மா இந்த கஷ்டத்தில் நம்ம இருக்கணும்னு" சொல்லும்போது அவங்க அம்மா சரிடா சரிடான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அம்மா அதே தான் ஹீரோயினுக்கு பண்ணுவாங்க. ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அவளுக்குன்னு வந்து ஒரு ஃப்ரீடமே கிடையாது. எந்நேரம் பார்த்தாலும் அப்படியே செக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவள் பேக் கொண்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ இந்த மாதிரிலாம் சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வேற போய் சொல்லுவாங்க. அவரு இதை கேட்டுட்டு வந்து இவளை வந்து திட்டுன்னு திட்டுவார். இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து ஹீரோயின் கிட்ட வந்து இவங்க பாசத்தை காமிச்சதே இல்லை. எந்நேரம் பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஹீரோயின் எப்படியாவது படித்து முடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போனால் போதும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பா. ஆனால் இப்போவும் இந்த மாதிரி நடக்கிறது ஹீரோயின் சுத்தமாக பிடிக்கல. "அம்மா ப்ளீஸ் கொஞ்ச நாள் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க. என்னை தனியாக விடுறீங்களா? என்னால் முடியல. இதுக்கு மேலே நான் டயர்ட் ஆகிட்டேன். என்னால் இதுக்கு மேலே ட்ரை பண்ணவே முடியாதுன்னு" சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறா. சரி கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகட்டும்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வந்தா ரிஷி வந்துட்டான். "நான் கேள்விப்பட்டேன் அண்ணனுக்கு உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னை ஹாப்பியாக இருக்குன்னு" சொல்லும்போது, "டே உனக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டு தான் லவ் பண்ணோன்ட்டு. தெரியாத மாதிரி இப்போ வரைக்கும் என்கிட்ட நடிக்கிறேன்னு" கேட்கும்போது, "ஓ கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் வந்து ஃபஸ்ட் நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல வெளியில் சொல்ல வேணாம். எப்படியும் பிச்சுக்கிட்டு தானே போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நைட்லாம் தூக்கமே வரல தெரியுமா? இதை நினச்சி உருண்டுட்டு கிடந்தேன். எழுந்த உடனே உன் மூஞ்சில் முழிக்கணுன்ட்டு இங்கேருந்து கண்ணு மூடிட்டே வந்தேன்னு" சொல்லும்போது ஹீரோ அந்த பக்கமாக ஒரு பொண்ணு கூட வரான். "உனக்கு தெரியுமா அவங்க தான் இப்போ எங்கள் அண்ணனோட ரீசெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு" இவன் சொன்ன உடனே ஹீரோயின் கோவம் வந்துடுது. ஹீரோயின் கோவமாக நின்று அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே ரிஷி என்ன சொல்கிறான், "இப்போ நான் அவளை ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு, அண்ணா பாத்தியா என்னோட நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் நல்லா இருக்காள்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கடுப்பாகி அங்கேருந்து போயிடுறான். போனவன் டைரெக்டாக ஈவினிங் ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோயின் வீட்டில் இல்லை, அந்த இடத்துல ரிஷி தான் உட்காந்துருக்கான். "நீ இங்கே என்னடா பண்ணுறேன்னு" கேட்கும்போது, "அதை நான் கேட்கணும், நீ இங்கே என்னடா பண்ணுறேன்னு" சொல்லி மாறி மாறி 2 பேருக்கு நடுவில் சண்டை தான் நடக்குது. ஹீரோயின் எங்கே போயிருக்கான்னு கேட்கும்போது, அவள் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காளாம்மா. "இந்த நைட்டில் அவளை தனியாக பார்ட்டிக்கு அனுப்புனியா? நீ அவளை போய் பார்க்கலையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இங்கே பாரு உன் அளவுக்குலாம் நான் தத்தி கிடையாது. நான் என்னோட ஸ்பையை அங்கே அனுப்பியிருக்கேன். பார்த்தல நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் இப்போ வரைக்கும் சேஃப் தான். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு இவன் அங்கேருந்து உள்ளே போயிடுறான்.
இவன் போனதுக்கு அப்புறமா கூட ஹீரோக்கு வந்து சரி நம்ம செக் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் பார்த்தா வந்து ஹீரோயின் தான் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிக்கிட்டு இருக்கான் அந்த ஸ்பையை. இதை பார்த்த உடனே இவன் யார் பக்கத்தில், அது இல்லாமல் அவன் மேலே கை வேற போட்டு நின்றுட்டு இருக்கான். இல்லை இது எனக்கு சரியாப்பட்டு வரல, நான் எப்படியாவது அந்த இடத்துக்கு போயே ஆகணும்னு தோணுது. இல்லை அதான் வந்து நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிட்டோமே. இப்போ தான் அவன் வந்து ரிஷியோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுமே நோ சொல்லலை. இப்போ எதுக்கு நாங்கள் போகணும்னு தோணுது, ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தப்பாக நடந்திருந்தான்னு சொல்லி அது ஒரு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கும், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ரிஷி பார்க்குறான், என்னடா இந்த ஓட்டம் ஒரே என்னடா ஆச்சுன்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஆளை பார்த்துட்டான். டேய் என்னடா பண்ண, என்னோட ஆளை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போய் சண்டைக்கு போயிடுறான். உடனே அவர் சொல்கிறாரு, சார் நான் இங்கே மேனேஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், மேடம் உள்ளே தான் இருக்காங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். யூ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு அவரை போட்டு அடிக்கிறேன்னு கேட்கும்போது, இல்லை நான் அந்த ஃபோட்டோ பார்த்தேன், அவன் ஏதோ உன்ட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, என்ன நடந்துச்சு சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது, அவன் ஒன்றுமே பண்ணலை, ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ கூப்பன் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால அதை ட்ரை பண்ணலான்னு தான் நான் உள்ளே போனேன், தெரியாமல் தான் மேலே ஜூஸ் பட்டுருச்சு, மற்றபடி அவர் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி இவ கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. செத்த நேரில் பயந்துட்டேன், உயிரே போயிடுச்சு தெரியுமா அப்படிங்கும்போது இவ கேட்குறா, ஏன் உயிர் போகணும், அப்படி என்ன உங்களுக்கு என் மேலே பாசம்னு கேட்கும்போது, பாசம் தான், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அன்றைக்கி காரில் உட்காந்து சொன்னீங்கல்ல இந்த கான்ட்ராக்டை முடிச்சிக்கலான்னு சொல்லும்போது, ஏய் நான் முழுசாக என்ன சொன்னேன் நீ கேட்கவே இல்லடி, எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறது ஆஃபாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆனால் எப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்ல வந்தீங்கன்னு இப்போ தான் கேட்கவே ஸ்டார்ட் பண்ணுறா. அன்னைக்கு அவன் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த கான்ட்ராக்டை சீக்கிரமாக நம்ம முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் ஒரிஜினலாக டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி தான் கேட்க வந்திருப்பான். ஆனால் இப்போ இந்த கான்ட்ராக்டை முடிச்சிக்கலான்னு சொன்னோன்னே கோவப்பட்டு இறங்கி வந்துட்டா போல இருக்கு. இப்போ தான் ரியலைஸே பண்ணுறா, ஓ நான் தான் சொதப்பிட்டேனான்னு கேட்கும்போது, ஆமாம் லூஸு, எப்போ பார்த்தாலும் இந்த சொதப்புறது தானே உனக்கு வேலை, இப்போ என்ன சொல்கிற, எனக்கு ஓகே சொல்லவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டவன் டைரெக்டாக போய்ட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவ்வளோதான், அப்படியே ஹீரோயின் ஃப்ரீஸ் ஆகிடுறா. நெக்ஸ்ட் டே வந்து அவளோட இன்னொரு கொலிக்கு இருக்கா, அவள் தான் வந்து ஹீரோயின் வர சொல்லியிருந்திருப்பா. இவளோட பேர் ஜூலி. ஜூலிக்கு என்ன பிரச்சனைனா, இவளுக்கு வந்து யார்கிட்டையும் பெருசாக பேசுகிறதுல வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை, டைரெக்டாக டேட்டிங்லாம் பண்ண மாட்டா. ஆனால் வந்து ஆன்லைனில் ஏதோ ஒரு பையனை இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு, அவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பா. அவன் எப்படி பார்க்க இருப்பேன்னு கேட்கும்போது ஹீரோனோட ஃபோட்டோ அனுப்பி வச்சிட்டா போல இருக்கு. அதனால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அந்த பையனை எனக்காக போய் மீட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறான், குத்துக்கல் மாதிரி அவள் பாய் ஃப்ரெண்ட் நான் இங்கே இருக்கேன், அவளை எங்கம்மா அங்கே போக சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன். அவள் ஜஸ்ட்டு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பிரச்சனை சால்வ் ஆனோடனே சொன்னா போதும் நான் போயிட்டு பேசிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். இவ போய் மைக்கெல்லாம் மாட்டிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்கா. நான் சொல்கிறதெல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா. இவன் வந்ததுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு தரேன்னு சொன்னியே, எப்போ தர போகிற அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கா. இன்வெஸ்டா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பக்கம் சொல்கிறா ஜூலி, ஆமாம் அவர் சொன்னார் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து குழந்தைங்கலாம் வரப்போகுது, அதனால் நம்ம நிறைய சம்பாதிக்கணும்னு சொன்னார், அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் காசு தரதா சொன்னேன்னு சொல்லும்போது அவன் அதே டாப்பிக்லேயே தான் இருக்கான். இது கேட்டு ஹீரோயினுக்கு கட்டுப்பாயிருது. ஓ அப்படியா, சரி ஓகே இருங்க வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் ஒரு சர்ப்ரைஸோடு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. உள்ளே போனவ ஜூலி கிட்ட கத்த ஆரம்பிச்சிடா, லூசா நீனு படிச்சிருக்கல, கொஞ்சம் கூட அறிவில்லை, அவன் ஒன்றும் ஒன்று லவ்லாம் பண்ணலை, நீ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னதுனால தான் அவன் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக அவன் லவ் பண்ணுறானா இல்லை நடிக்கிறானான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ போய் மட்டும் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னு வச்சுக்கேன், அவனை விட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது, இல்லை அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஜென்யூனானவர் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், நான் பேசுகிறதெல்லாம் நீ கேட்டுகிட்டே இரு, அவன் பதில் சொல்கிறத வச்சு நீனே புரிஞ்சுக்கோ அவன் நல்லவனா கேட்டவனான்ட்டு. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்ககிட்ட போனவ, பேசாமல் நீங்கள் எனக்கு ஒரு லோன் எடுத்து கொடுக்கக்கூடாது, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், மேக்கப் பொருள்லாம் வாங்கி அதை வந்து நம்ம சேல் பண்ணலாம், அதில் ப்ராஃபிட் நிறைய வரும், நீங்கள் எதுக்கு எனக்கு லோன் எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் எதுக்கு உனக்கு லோன் எடுத்து கொடுக்கணும், யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கத்த ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் கேட்டு ஜூலிக்கு புரிஞ்சிருது. ஓங்கி அரை கண்ணத்துலேயே ஒரு அரை விட்றா. ஆமாம் நீ எதுக்கு என்ன அடிக்கிற, யாருமா நீன்னு கேட்கும்போது அப்படியே கன்ஃபியூஷன்லேயே சாவுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து வந்துடுறாளுங்க. அவன் தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் அப்படியே வந்து ரிஷியை தான் மீட் பண்ண வந்திருக்கா. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருப்பா. அது ரிஷிக்கு பிடிக்காம தான் எப்படியாவது கல்யாணம் நின்றுணும்னு சொல்லிட்டு கோயிலில் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். அவன் ஏன் என்ன சூஸ் பண்ணல, இதுக்கு எங்கள் அண்ணனை சூஸ் பண்ணான்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது ஹீரோயின் சொல்கிறா, ஏன்னா நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. நல்ல பையனா நீ என்ன தானே சூஸ் பண்ணணும், எதுக்கு எங்கள் அண்ணனை சூஸ் பண்ண, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அவர் என்னை உண்மையாக லவ் பண்ணுறாருடா அப்படின்னு இவன் சொல்கிறா. உடனே வந்து இவன் சொல்கிறான், இல்லை அப்படிலாம் கிடையாது, நீ வேணா போய் பாரு, ஒரு பொண்ணு கூட அவன் உட்காந்து பேசிட்டு இருந்தான்னு சொல்லும்போது,
இவ பார்த்துட்டு தான் வந்திருப்பா அது ஆக்சுவலாக. இவ வரும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பான். ஒரு பிஸ்னஸ் விஷயமா தான் பேச வந்திருப்பான். ஆனால் அந்த பொண்ணு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் பேசாமல் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து வேணான்னு விட்டுட்டு என் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பேச ட்ரை பண்ணியிருப்பா. ஆனால் இவன் நோஸ் கட் பண்ணி விட்டுருப்பான். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு தான் வந்திருப்பா. அதனால சொல்கிறா, என்னடா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்கு, நீ என்னோட ஃப்ரெண்டாக ஒரு பிரதரை என் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றேன், உனக்கு ஓகேன்னா சொல்லு, இல்லைனா வீடு இதுக்கப்புறமா பேசவே வேணாம்னு சொல்லும் போது, இல்லை இல்லை நீ என்கிட்ட பேசினா மட்டும் போதும், ஃப்ரெண்டாக பேசினா கூட எனக்கு ஓகே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே வந்து சொல்கிறாங்க, பாரு இதுக்கப்புறம் ஆனால் நீ என்ன ஒரு அண்ணியாக தான் பார்க்கணும், அதை விட்டுட்டு பழைய மாதிரி வந்து என்ன ஒரு க்ரஷ்ஷாவோ லவராவோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோலாம் எப்படிலாம் ஹீரோயினை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி டான்ஸ்லாம் பண்ணி காமிக்கிறான். எல்லாரும் முடியும் வந்து நான் தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லிவிட்டு இந்த மாதிரி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு எல்லாத்த பற்றி சொல்லும்போது இவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, கல்யாணம் ரொம்ப சிம்பிளாலாம் இருக்கக்கூடாதுமா, கொஞ்சமாவது வந்து எல்லாருக்கும் தெரியிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும், என்னென்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, ஈவெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு இதை பற்றிலாம் சுத்தமாக ஐடியாவே இல்லை. அந்தளவுக்கு பெருசாக பண்ணணும்னு இவங்க யோசிச்சதும் இல்லை. ஹீரோ அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இவங்க 2 பேரும் சிம்பிளாக பண்ணிக்கலான்னு தான் யோசிச்சு வச்சுருப்பாங்க. இப்போ இதெல்லாம் கேட்கும் போது தான் ஹீரோயினுக்கு தலையவே சுற்றுது. இங்கே பாருமா, நம்ம வில்லேஜில் எல்லாருமே கல்யாணத்துக்கு வருவாங்க, அவங்க எல்லாரும் முடி கெத்தாக இருக்க வேணாமா, கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஹீரோ கிட்ட கேட்குற, உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்கும்போது, உன்னை தான் எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி பிடிக்குமேனு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வாசலுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா பட்டுன்னு கதவு சாத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கதவு ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ சொல்கிற மாதிரிலாம் கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கோவமாக இழந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஏன் அவங்களுக்கு என்ன பிடிக்கல, ஏன் என்ன இப்படி நடத்துகிறாங்க, ஒரு வேளை நானும் பணக்கார குடும்பத்து பொண்ணாக இருந்திருந்தா என்னை ஒழுங்காக நடத்திருப்பாங்களோ, சரி விடுங்க நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க அங்கேருந்து நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு போட்டுக்கிறியா, இந்த ஜுவல் போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டி என்கிட்ட நீங்கள் இவ்வளோ பாசமாக இருப்பீங்களா, அப்புறம் ஏன் டோர் க்ளோஸ் பண்ணீங்கன்னு கேட்கும்போது தான் ஹீரோ காமிக்கிறான். அவங்க அம்மா போட்டதெல்லாம் போட்டபடியே போட்டு வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு. இவங்க பெருசாக மெய்டெலாம் வச்சுக்க மாட்டாங்க, எல்லா வேலையும் இவங்களே தான் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளம்ஸியாக தான் பண்ணுவாங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் மறைச்சி வைக்கிறதுக்காக தான் நம்மளை வெளியில் தள்ளி கதவு சத்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது. அவங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா வெட்டிங்கான கிஃப்ட்டை வச்சுக்கோன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பி ஆகிடுது. எங்கள் அம்மாவும் இப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஹீரோட அம்மாவும் என்னை ரொம்ப பாசமாக நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபேமிலி எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் வந்து லைஃப் கஷ்டமாக இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் என்னைக்காவது ஒரு நாள் மாறுன்னு சொல்லிக்கிட்டு அவள் பேசுகிறதோட அப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமாவை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. ஒரு மேரேஜ் சீனோட முடிச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இதோடு கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக வந்து இந்த ட்ராமாவில் ஃபஸ்ட்டு சீனை மட்டும் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு தான் இதை செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய்.